ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள். அத்தியாயம் 3. சீராளனும் கதிரவனும் வந்துவிட்ட செய்தி ஊருக்குள் பரவியது. அப்போ சீக்கிரம் எடுத்துருவாங்க என்று கூட்டம் சேர்ந்தது. அந்த ஊர்தான் சீராளனின் சொந்த ஊர். எனவே சொந்த பந்தங்கள் கூடிவிட்டது. அவருடைய பங்காளி அண்ணன் சுப்பு தான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்தார். கயல்விழி இறுகி போய் இருந்தாள். நீர்மாலை எடுக்க அக்கம் பக்கம் வீட்டில் இருந்து சின்ன சின்ன குடங்கள் கொண்டு வரப்பட்டு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைத்தார்கள். மேலதாளம் முழங்க நீர்மாலை எடுக்க சென்றார்கள். முன்பெல்லாம் இதற்கென்றே ஒரு குளம் இருக்கும். அதற்கு தீர்த்தார் குளம் என்று பெயர். அங்கேதான் சென்று இறந்தவர்களுக்கு கடைசியாக குளிப்பாட்ட சொந்த பந்தங்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். இதைத்தான் பேச்சு வழக்கில் ஊர் பெரியவர்கள் என்னைக்கு தீர்த்தாகுளத்து தண்ணியை மேலே விழுகணும் என்று இருக்கோ யாருக்கு தெரியும் என்று சலிப்பாக சொல்வது உண்டு. ஆனால் இன்றைய காலத்தில் அது மாறிவிட்டது. அவ்வளவு தூரம் மதிய வெயிலில் நடந்து போய் தண்ணீர் தூக்கி வர யாரும் ரெடியா இல்லை. அதற்கு காரணம் இன்றைய காலத்தில் வீட்டுக்கு வீடு பைப்பை திறந்தால் தண்ணி வருது. பெண்கள் யாரும் முன்பு போல் தலையிலோ இடுப்பிலோ தண்ணி குடம் தூக்குவது இல்லை. பழக்கம் இல்லாத ஒன்றை திடீரென ஒரு நாள் செய்ய சொன்னால் இன்றைய பெண்கள் அதற்கு தயாராக இல்லை. அதுதான் 2 வீதிக்கு ஒரு பைப்பு போட்டு இருக்கிறார்களே, அந்த பைப்பில் போய் தண்ணீர் பிடித்து மகனுக்கும் மகளுக்கும் சடங்குகள் செய்தார்கள். அந்த ஊரில் மகள்தான் இடுகாட்டில் சடங்கு செய்யணும். அதற்கு குடம் உடைக்கணும். மகன் சுடுகாட்டில் கொல்லி வைத்து குடம் உடைப்பான். அதே மாதிரி இடுகாட்டில் தாய்க்கு சடங்குகள் செய்து வாய்க்கரிசி போட்டு குடம் உடைத்த கயல்விழி அப்போதுதான் கதறி அழுதாள். ஏனென்றால் மகள் அதுவரைதான் சொந்தம், அதுவரைதான் போக முடியும். ஒரு கோடி சேலையை அவள் தோளில் போட்டு அழுதவளை அழைத்து கொண்டு சென்றார்கள் பெண்கள். அவள் தோழி அவளை வீட்டின் பின்புறம் கொண்டு போய் வைத்து தலையில் 2 குடம் தண்ணீரை ஊற்றிவிட்டு தோளில் போட்டார்களே, அந்த சேலையை தான் அன்று கட்டிக்கொள்ள வேண்டும். கயலுக்கு சேலை கட்டி வீட்டிற்குள் கூட்டி வந்தார்கள். ஜெயாவை நல்ல விதமாக சுடுகாட்டில் அடக்கம் செய்துவிட்டு அந்த தீர்த்தார் குளத்தில் குளித்து விட்டுத்தான் ஆண்கள் வீடு திரும்புவார்கள். இறந்தவர்களுக்கும் தங்களுக்கும் உள்ள உறவை தீர்த்து வைக்கும் குளம் அந்த குளம் என்பதால் தான் அந்த பெயர் தீர்த்தார் குளம் என்று அதற்கு அந்த பெயர் வந்தது. இரவு நேரம் பங்காளி வீட்டு ஆண்களும் பெண்களுமாக 10 பேர் கூடி இருந்தார்கள். அண்ணே, எப்போ காரியம் வைக்கிறது கேட்டுட்டீங்களா என்று சீராளன் கேட்க, 5ஆம் நாள் இல்லைன்னா 8ஆம் நாள் வைக்கலாம் என்றார் சுப்பு. 8 நாள் இங்கே இருக்க முடியாதண்ணே, அதனால் 5ஆம் நாள் வச்சுக்கலாம், ஏற்பாடு பண்ணுங்க என்றார் சீராளன். அன்று இரவு பெண்கள் கயலுக்கு துணையாக வீட்டில் படுத்து கொண்டார்கள். அப்பாவும் மகனும் சுப்பு வீட்டிற்கு போய்விட்டார்கள். அடுத்த 5ஆம் நாள் காரியம் நல்ல விதமாக முடிந்தது. கயலு, உன்னோட சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துக்க, மற்றது எதுவும் வேண்டாம் என்றான். அண்ணே, நீங்கள் போங்க, நான் வரலை என்றாள். என்னது வரலையா? அம்மா கிட்ட சத்தியம் பண்ணாத குறையா சொல்லி இருக்கேன். அம்மா கிட்ட என் கூட வர்றதா தானே சத்தியம் பண்ணி இருக்கிற. இப்போ வரலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்றான் கதிரவன் கோபமாக. அவன் கோபத்தையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. எனக்கு அங்கே செட் ஆகாது. என் குணத்துக்கு நான் யார்கிட்டையும் அடிமையாக சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு பூம்பூ மாடு மாதிரி என்னால் தலையாட்ட முடியாது என்றாள். தங்கையை முறைத்தான் கதிரவன். என்ன முறைக்கிற? உண்மையைத்தானே சொன்னேன் என்றாள் கயல்விழி. தங்கை தன்னையையும் அப்பாவையும் கிண்டல் செய்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல், கயல், உன் கூட நான் இதுவரை சேர்ந்தே இருந்தது இல்லை. நாம் 2 பேரும் ஒரே தாய் தகப்பனுக்கு ஒரே வயிற்றில் பிறந்திருந்தாலும் சேர்ந்து வளரலை. அம்மா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கௌரவம் பொக்கிஷம் உன்னை என் பொறுப்பில் விட்டதுதான். அம்மாவை காயப்படுத்தி விட்டேனோ என்று பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் அம்மா என்னை மன்னித்து உன் பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா என்று அவன் பாவமாக கேட்க, எந்த ஆம்பளைகளையும் நான் நம்பக்கூடாது என்று எனக்கு தெரியும். அதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். எனக்கு அம்மா சொல்லி கொடுத்ததும் அதுதான். என்னமோ சாக போகிற நேரம் அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு போல. உன்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டு போயிருச்சு. ஏதோ பார், உன் நல்லதுக்குத்தான் நான் சொல்கிறேன். வேலியில் போகிற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட மாதிரி என்னை உன் கூட கூட்டிகிட்டு போனேன். அது உனக்குத்தான் சங்கடம்.
இப்போ ஏதோ சொந்தக்காரங்க முன்னாடி டாம்பீகமாக கூட்டிக்கிட்டு போயிட்டு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு அவஸ்தைப்படக்கூடாது என்றாள் அவனிடம். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாம வா என்றான். இதுதான் ஆகாதுன்னு சொன்னேன். உன் இஷ்டத்துக்கு நான் நடக்க முடியாது, நான் ஆட முடியாது. எனக்கா தோணினாத்தான் எதையும் செய்வேன் என்றாள். சரி வா என்றான் கதிரவன். அம்மாவின் ஃபோட்டோ, 2 செட்டு உடை, ஓரளவு நல்ல சுடிதார், அவ்வளவுதான். மற்றதை தூசி படாமல் கட்டி வைத்துவிட்டு அண்ணன் கூட காரில் ஏறினாள். அவள் எப்போதும் சீராளனிடம் பேசவே மாட்டாள், அப்பா என்று சொல்லவும் மாட்டாள். அவள் அப்பா அண்ணன் கூட போவதை தொலைவில் நின்று பார்த்தபடி இருந்தான் ராஜதுரை. அவனுடன் அவன் கூட்டாளிகளும் இருந்தார்கள். என்ன மாப்பிள்ளை, பச்சி பறந்து போயிருச்சு, இனி இந்த ஊருக்கு வரும்னா நினைக்கிற? பேசாம அவளை மடக்கி பிடிச்சி அன்னைக்கே தாலி கட்டி இருந்தா இன்னைக்கு இப்படி உன்னை கண்டுக்காம போவாளா? ஏமாந்துட்ட மாப்பிள்ள என்று அவன் வாங்கி கொடுத்த குவார்ட்டருக்கு விசுவாசமாக அவன் நண்பன் பேசினான். உண்மையில் ஏமாந்துட்டமா? இப்படி ஒரு திருப்பம் வரும்னு அவன் கனவில் கூட நினைக்கலை. பறந்து போனாலே, என்னை விட்டு பறந்து போனாலே என்று அவன் மனம் உரண்டியது. ராஜதுரை தூரத்து உறவுக்காரன் கயல்விழிக்கே, அவன் அத்தை மகன். உறவு முறை ஓரளவு நல்ல வசதியான குடும்பம்தான். ராஜதுரை ஊரை சுற்றி கொண்டு வந்து திரியும் கோவில் காளை. முதலில் அவன் கயலை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் ஒரு முறை அவனுடைய திருமண பேச்சு வீட்டில் வந்தது. அப்ப இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா என்று அவன் அப்பா நக்கலாக கேட்க, அப்பத்தான் அவன் அம்மா அந்த ஐடியா கொடுத்தார். பேசாம ஜெயா மக கயல்விழியை கேளுங்க என்றார். அம்மா, உனக்கு ஏன் இந்த கொலவெறி என் மேல? அவ ஏற்கனவே சரியான வாயாடி திமிர் பிடிச்சவ. அவளை என் தலையில கட்டி வைக்க பார்க்குறியா? அவளே 5க்கும் 10க்கும் மில்லு வேலைக்கு போறா. இதுல அவ அம்மாவை வேற தூக்கி சுமக்கணும். இது தேவையா எனக்கு? சரியான அன்னக்காவடியை என் தலையில கட்ட பார்க்குற என்று அவன் எகிற. டே கூறுகட்ட குப்பாயி, அவ அப்பன் கோடீஸ்வரன்டா. அண்ணனும் அப்படித்தான். இவ ஒரே தங்கச்சி. நீ தாமா புரியாம பேசுற. இவளும் இவ அம்மாவும் தான் அவங்க உறவே வேண்டாம்னு தானே தனியா இருக்காங்க. அப்புறம் எப்படி இவளுக்கு அவங்க செய்வாங்க? அவங்க செய்ய வந்தா கூட இவ வேண்டாம்னு அவமானப்படுத்தி அனுப்புவா. எனக்கு தேவையா இது என்றான். அட லூசு பையலே, அவளுக்கு தெரிஞ்சா தானடா வேண்டாம்னு சொல்லுவா. நீ ஏன் சொல்ற? அவ அப்பன் அண்ணன் கிட்ட இவளுக்கு தெரியாம வாங்கி வச்சுக்குவோம். இவகிட்ட நாங்கள் உன்னை ஒன்றும் இல்லாமத்தான் கட்டிக்கிட்டு வந்தோம், நீ வீசு நகையும் வெறுங்கையுமாத்தான் வந்த அப்படின்னு சொல்லி 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 காட்டலாமல. ஆனால் அவள் அப்போ அண்ணங்கிட்ட வாங்கிக்கலாம். அவள் அண்ணங்காரன் ஜெயா அத்தைக்கிட்ட சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது? யார்? ஜெயாவா? அவளே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறா. அதுவரை பேசாமல் இருந்துட்டு அவளுக்கு பிறகு வாங்கிக்கலாம்ல. இவளுக்கும் அம்மாகாரி செத்த பிறகு வேறு நாதி இல்லைன்னு நாம் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டோட கிடப்பா. நீ தான் ஊரை சுற்றிக்கிட்டு வர்றியே, அவளாவது உன் வேலையை செஞ்சுக்கிட்டு கிடக்கட்டும் என்றார் அவன் அம்மா. அவனுக்கும் அது சரி என்று தான் தோன்றியது. அதன் பின் தான் அவளை உற்று பார்த்தான். பரவாயில்ல, நல்லாத்தான் இருக்கா. மாநேரம் உழைத்து உரமேறிய உடம்பு வாகு, இடுப்புக்கு கீழே முடி, நல்ல சேலை கட்டி நகை போட்டா நல்லா இருப்பா என்று பார்த்தான். ஆனால் கயல் எப்பவும் ஒரே மாதிரி உடைதான் போடுவா. பாவாடை, ஆண்கள் போடும் சட்டை, தலையை இறுக்கி பின்னி ரிப்பன் வைத்து கட்டி இருப்பாள். அவள் மட்டுமில்லை, அவள் வயது மில்லு வேலைக்கு போகும் பெண்களின் உடையே அதுதான். ஏனென்றால் பாதுகாப்பான உடை. வேலை செய்யும் போது கையை காலை தூக்கினாலும் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்தாலும் முட்டிக்கு மேல் வரை இருக்கும் தொளதொளப்பான ஆண்கள் சட்டையில் எதுவுமே தெரியாது. கழுத்து பட்டன் வரை போட்டுவிட்டால் குனிய நிமிர எதுவும் தெரியாது. எந்த நாயும் மோப்பம் பிடிக்க முடியாது. எனவே இன்று பல பெண்கள் வயல் வேலை, சித்தால் வேலை, இப்படி மில்லு வேலை பார்க்கும் பல பெண்கள் சேலைக்கு மேலேயே மேலேயோ அல்லது சுடிதாருக்கு மேலேயோ பாவாடை சட்டையோ இந்த சட்டையைத்தான் போட்டுக்கொள்கிறார்கள். ஜெயா அதற்கு கூட அழுவார். எல்லா பொண்ணுங்களுக்கும் அவள் அப்பா அண்ணன் போட்ட பழைய சட்டையை தான் போடுறாங்க. ஆனால் என் மகளுக்கு ஆண்டவன் பெத்தவன் கூட பிறந்தவன் இருந்தும் இதுக்கு கூட வக்கில்லாமல் போச்சு என்று தன் தலையில் அடித்து கொண்டு அழுவார்.
என் தலையில் போட்ட விதி தாண்டி உன் தலையிலையும் போட்டிருக்கு போல என்பார். சந்தக்கடையில் 100 ரூபாய்க்கு சட்டை வாங்கி அதைத்தான் வாங்கி போடுவாள் கயல். அதன் பிறகு கயல் போகும் வரும் இடங்களில் ராஜதுரை நின்று அவளை வம்பிழுத்தான். என்ன என் அத்தை மகளே, மாமனை கண்டுக்காம போற என்பான். ஏய், ஆறுடா அத்தை மக? என் அம்மா உன் அப்பா கூட பிறந்தாளா? எதுக்கு இந்த கெத்து காட்டுற? வேலை இல்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டு வர்றவன் வேண்டாம் போயிரு. போய் உன் வயக்காட்டில் ஏதாவது வேலை இருந்தால் பாரு போ. வயசு பிள்ளைக்கிட்ட வம்பு பண்ண வந்துட்டான் என்று பேசுவாள். அவனும் சும்மா இருக்க மாட்டான். ஏய் என்னடி ரொம்ப சொல்கிற? தட்டி போட்ட ராட்டிக்கு திருப்பி போட வக்கில்ல, பேச்ச பாரு என்று அவன் பேச, எனக்கு வக்கில்லைன்னு தெரியுதில்ல, அப்புறம் ஏன்டா ஏன் பின்னாடி வர்ற? வக்கு இருக்கிறவளா பார்த்து போக வேண்டியது தானே. நீ ஊரை சுற்றி வர்ற பொலிகால, எனக்கு அது தெரியும். நீ என்கிட்ட உன் வீரத்தை காட்டுறியா? வேண்டாம் போயிரு என்பாள். போடி குண்டோதரி கருப்பி என்று அவன் சீண்ட, இவள் கூட்டாளிகள் இவளை இழுத்து கொண்டு வர அவன் கூட்டாளிகள் அவனை இன்னும் ஏற்றி விட்டார்கள். விளைவு ராஜதுரை, இருடி, என்ன மீறி எவன் உன்னை கற்றான நானும் பார்க்குறேன். அடியே கருப்பி குதுரு என்று அவள் சற்று சேர்ந்த மாதிரியான உடல்வாகு கொண்டவள் அதை கேலி செய்தான். இந்த சண்டை சச்சரவுகள் கயல்விழி தோழிகள் மூலம் ஜெயாவின் காதுக்கு போய்விட்டது. அப்போதுதான் அவர் நடமாட்டம் இல்லாமல் படுக்கையில் விழுந்த சமயம். டாக்டர்களும் நம்பிக்கை இல்லை என்று கைவிரித்து விட அவளுக்கு பயம் வந்துவிட்டது. ராஜதுரை பற்றி, அவன் குணம் பற்றி, அவன் அம்மா குணம் பற்றி ஜெயாவுக்கு நன்றாகவே தெரியும். ஜெயாவை பார்க்க வந்த உறவுக்கார பெண்ணிடம் ராஜதுரை அப்பாவிடம் சொல்ல சொன்னார். வேலைக்கு போகிற பொட்ட பிள்ளைய இவன் இப்படி வம்பழுத்து சண்டை போடுறான், இது நல்லாவா இருக்கு? நல்லது இல்லைன்னு சொல்லுங்க என்று சொன்னார். அதுக்கு அவன் அம்மா சும்மா இருப்பாரா? இப்போ என்ன கெட்டு போச்சு? அவன் முறப்பையன்தானே. என் மகனை விட வசதியான மாப்பிள்ளைய ஜெயா தேடி பிடிச்சிருவாளோ? ஏதோ நானே போனா போகுதுன்னு தான் சும்மா இருக்கிறேன். இல்லைன்னா ஒன்றுமே இல்லாதவ வீட்டுக்கு என் மகனை மாப்பிள்ளைய ஆக்குவேனா? ஏதோ போனா போகுதுன்னு தான் நான் பெருந்தன்மையாக போகிறேன். 1000 இருந்தாலும் சொந்தம் நாத்தனார் மக, நாளைக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்றா போயிடும் அப்படின்னு தான் சரின்னு இருக்கிறோம் என்று அவர் பதில் சொல்லிவிட இப்போது ஜெயாவுக்கு பயமே வந்து விட்டது.